வித்யாவோட இழப்பு அங்கே ரொம்ப பெருசாக பாதிச்சு. இல்லை அது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். யாருமே தாங்கிக்க முடியாது இல்லையா சின்ன வயசுல. அந்த பாதிப்பெல்லாம் அவருக்கு இருந்திருக்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. நான் வந்துட்டேன்ல, இனிமே கலெக்டல் தான். ஃபஸ்ட்டு அந்த நட்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தகுதியான ஒரு நிற்க வச்சு ஒரு அமைச்சர் ஆக்கிறவர் எனக்கு தெரிஞ்சு விஜய் தான். எல்கேஜியிலிருந்து காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சது நம்ம விஜய் அவர்கள் தான். அது மாதிரி படிக்க வச்சு இன்றைக்கி இப்படி ஒரு உயர்நிலை கொண்டாந்து வச்சுருக்காரு பாரு. இது எங்கே கிடைக்கும், யார் செய்வாங்க? கதையாக ஒரு ஐடியா பண்ணிக்கிறது சரி, பட் பேப்பரும் பேனாவும் எடுக்கிறதே இல்லை. நாகராஜ சோழன் எம்ஏ, சன் ஆஃப் ராஜேந்திர சோழன், கிராண்ட் சன் ஆஃப் ராஜராஜ சோழன், தஞ்சாவூர். சரி, அப்படி பண்ண போறா சார். அமைதிப்படை முழுக்க அப்படிதான் பண்ணாரு. சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. வித்யாவோட இழப்பு அங்கே ரொம்ப பெருசாக பாதிச்சது அவரை. அந்த நிறைய பேர் எனக்கு சொன்னது என்னன்னா, அந்த இவ்வளோ காமன் கம்போஸ் ஆனதுக்கும் தங்கச்சி அவரோட இழப்பும் ஒரு பெரிய ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை அது உண்மை. அது இல்லை, அது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். அது எல்லாருக்குமே யாருமே தாங்கிக்க முடியாது இல்லையா சின்ன வயசில். அந்த பாதிப்பெல்லாம் அவருக்கு இருந்திருக்கலாம். பட் என்னென்னா அவருடைய நேச்சரே அதுதான். இப்போது ஒரு வீட்டில் 2 பசங்க இருந்தாங்கன்னா பேசிக்குவாங்க, ஒரு கலகலன்னு இருப்பாங்க, ஒரு கொடுத்து வாங்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களே இருக்கு இல்லையா. அது வந்து ஒரு வயசுக்கு வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் அது போயிடுச்சு அப்படின்னாவே அந்த ஃபீல் மனசில் இருக்கும். ஒரு மாதிரி அவரை பாதிக்கும். பட் அது இல்லாமல் தான் அவங்க அம்மா அப்பாவும் அவரை இது பண்ணாங்க. பட் அவர் பொதுவாகவே எப்படின்னா ரொம்ப அமைதியானவர். எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறது அப்போ இருந்தே தான் அமைதியாக இருப்பார். தேவையில்லாமல் பேச மாட்டார். தெரியாதவங்ககிட்ட சுத்தமாக பேச மாட்டார். அப்படியா? தெரியலன்னா பேச மாட்டார். அறிமுகப்படுத்தி வச்சா அவ்வளோதான் பேசுவேன். அவர் அதுக்கு சில பேர் என்ன இவர் இப்படி இருக்கு அப்படி இல்லை, அவரோட இயல்பு அது. அவ்வளோதான். நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தால் நிறுத்தவே மாட்டார், பேசிகிட்டே இருப்பார். நம்ம அந்த படத்தோட அந்த ப்ளூ பர்ஸ்லாம் பார்த்துருக்கோம்ல சார், அந்த மாதிரி அது மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். எல்லாமே அவருக்குன்னு பாருங்கள், அவருக்குன்னு நண்பர்கள் நம்ம சஞ்சீவ் ஸ்ரீநாத் பாருங்கள், இன்றைக்கி வந்து தூத்துக்குடி எம்எல்ஏ ஆகிட்டார். மிகப்பெரிய விஷயம். இப்போ மந்திரி ஆயிடுவார். அது மாதிரி அப்போ பாருங்கள், அது வந்து பழசை மறக்காமல் இருக்கார். இன்னமே அந்த நட்பு அதையும் மிஸ் பண்ணாமல் இருக்கார்ல. அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. எல்லாருமே இன்றைக்கி வந்து நிறைய பேர் முதலமைச்சர் ஆகிருக்காங்க. அவங்களோட படித்தவங்க இது மாதிரி யாராவது ஆயிருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு அந்த நட்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தகுதியான ஒரு நிற்க வச்சு ஒரு அமைச்சர் ஆக்கிறவர் எனக்கு தெரிஞ்சு விஜய் தான். நம்ம அவரோட டிரைவர் சபரிநாதன் பெரிய விஷயங்க. ராஜேந்திரன் வந்து நான் அப்போ இருந்து பார்க்குறேன். அப்படியா? ஆமாம்மா, நான் ஒர்க் பண்ணுறப்ப இருந்து ராஜேந்திரன் பார்க்குறேன். ஆனால் ராஜேந்திரன் அவ்வளவு சின்சியராக இருப்பார். அப்படி இருப்பார். இப்போ நாங்கள் அவுட்டோர் போகிறப்ப கூட போவார். அப்படி ஒரு விஜய் அவர்களுக்கு ஒரு நிழல் மாதிரி இருப்பார். ஷூட்டிங்லேயாகட்டும், டிரைவிங்லேயாகட்டும், எல்லா விஷயத்துலையும் அவர் அப்படி இருப்பார். பாருங்கள், இன்றைக்கி அவருடைய மகனை விருகம்பாக்கம் தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அறிவித்து இன்றைக்கி அவர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ மிகப்பெரிய ஒரு பொறுப்பு பாருங்க, அரசு கொறடா. அது வந்து அமைச்சர்களுக்கு ஈக்குவலானது. தனி அரசாங்க வீடு. அவர் சொன்னால் வெளில போயிடலாம். அவர் சொன்னால் அவ்வளோதான் சார், வெளிநடப்பு செஞ்சே ஆகணும். ஆமாம், போலீஸ் பாதுகாப்பு, இத்தனை எம்எல்ஏக்கும் அவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. அவர்கிட்ட தான் அப்ரூவல் மாதிரி. என்ன பொறுப்பு பாருங்க. எல்கேஜியிலிருந்து காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சது நம்ம விஜய் அவர்கள் தான். அது மாதிரி படிக்க வச்சு இன்றைக்கி இப்படி ஒரு உயர்நிலை கொண்டாந்து வச்சுருக்காரு பாருங்க. இது எங்கே கிடைக்கும், யார் செய்வாங்க, எப்படி பாருங்கள். அந்த நன்றிங்கிறதா, விசுவாசங்கிறதா, உண்மைங்கிறதா, உழைப்புங்கிறதா, எல்லாமே விஜய் கிட்ட இருக்கு. சார், இப்போ இன்டர்வியூ ஆரம்பிக்கிறது சொன்னேன், ஒரு சில மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதில் ஒருத்தராக கேட்டது இப்போ எனக்கு மணிவண்ணன் சார். நான் வந்து இவர்கிட்ட சார் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது சுரேஷ் கமல் சார்கிட்ட அவர் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு. மணிவண்ணன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நான் சொல்கிறேன். வருவார் ஸ்பாட்டுக்கு, பேப்பர்லாம் இருக்காது. ஸோ என்ன செய்யணும், தான் இங்கே நெல் அதை பேச அதை முடிச்சு. எனக்கு புரியல சார், இப்படி சார் அது ஒர்க் ஆகும். என்கிட்ட ஆச்சரியமாக கேட்குறீங்களே, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஆட்கள்கிட்ட கேட்டு பாருங்க, அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். சுந்தேசி சார் ஆஃப் கேமரா மீட் பண்ணி கேட்கும்போது அவ்வளோ பயங்கரமாக சொன்னார். ஸோ மணிவண்ணன் சார் கூட ஒர்க் பண்ணாங்க எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை, நான் வந்து அவரை நடிகராக தான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அவர் நம்ம நண்பர் சீமான் சொல்ல, மற்றவங்க எல்லாம் சொல்ல, ஆர்கே செல்வமணி சார் சொல்கிறது, விக்ரமன் சார் சொல்கிறது, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா ஒரு கதையாக ஒரு ஐடியா பண்ணிக்கிறது சரி, பட் பேப்பரும் பேனாவும் எடுக்கிறதே இல்லை. அங்கே போய்
என்ன தோணுது, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு பேசி நீங்கள் இதை பேசுங்க, நீங்கள் இதை பேசுங்க, நீங்கள் இதை பேசுங்கன்னு சொல்லி பெட்டர்மெண்ட் பண்ணி டெவலப் பண்ணி எடுக்கிற அந்த தைரியம்லாம் யாருக்குமே. சார் அப்படி பண்ண படமா சார் அமைதிப்படை? அமைதிப்படை முழுக்க அப்படி தான் பண்ணது. அதுக்கு கரெக்டாக சிங்கானவர் யாருன்னா சத்யராஜ். அவர் அந்த மாதிரி ஒரு நடிகனுக்கும் ஒரு இயக்குனருக்கும் அந்த புரிதல் இருந்தால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். அதில் எந்த மாற்றம் இல்லை. அது மாதிரி தான் அவர் வந்து இப்போ அதே மாதிரி மணிவண்ணன் சார் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் வந்து ஃபேமிலி சப்ஜெக்டாக தான் எடுப்பார், இன்னொருத்தர் லவ் எடுப்பார், இன்னொருத்தர் ஆக்ஷன் எடுப்பார். இவர் மட்டும்தான் எல்லா கதைகளையும் ஹேண்டில் பண்ண ஒரு டைரக்டர். லவ் பண்ணியிருக்காரு, த்ரில்லிங் பண்ணியிருக்காரு, ஃபேமிலி பண்ணியிருக்காரு, இவர் பண்ணாத அரசியல் பண்ணியிருக்காரு. அரசியல் படங்கள்லாம் அதுவும் அரசியலில் அந்த சித்தாத பேசுவார். ஆமாம், அவர் நிறைய படித்த ஒரு கம்யூனிஸ்ட். பூ பண்ணால் எங்கே போடும், புழுக தான் போடும் அதெல்லாம். ஆமாம், அது மாதிரி இப்போ பார்க்கும்போது ஆமாம் உண்மைதானே அது. அது மாதிரியான ஒரு இயக்குனர் இன்னைக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது மாதிரியான அப்பேற்பட்ட இயக்குனரை வந்து தமிழ் சினிமா மிஸ் பண்ணிடுச்சு. இன்னும் இருந்திருந்தாலும் நிறைய அவருடைய படைப்புகள் வந்துருக்கு, இன்னும் பேசப்பட்டிருக்கோம். நல்ல ஒரு புரட்சிகரமான ஒரு இயக்குனர்னே சொல்லலாம். எல்லா வகையிலையும் எல்லா ஜேர்னலையும் படம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாருக்கும் அமையாது. சில பேர் சிலதான் அவர் எல்லா ஸ்கிரிப்ட் ஓகேனா எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பேசப்பட்ட படம் 100வது நாள்லாம் பார்த்தீங்கன்னா திக்குன்னு இருக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா இப்படி பண்ண ஒரு ஜேர்னர் டப்புன்னு பார்த்தா அப்படி ஒரு ஜேர்னர் பார்த்தீங்கன்னா அலைகள் ஓவியில் அவர் கதை தான். ஃபஸ்ட்டு படமே கவர்மெண்ட் விருது, அண்ணா விருது. என்ன அருமையான ஒரு படம் பாருங்கள். அதெல்லாம் வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை படத்தில் மட்டும்தான் மெசேஜே சொல்லணும். யார் ஒத்துக்குவாங்க? பூணூலை அறுக்கிறது, சிலுவை அறுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது அந்த டைம்லலாம் அந்த மதம் ஜாதிலாம் அவ்வளோ பீக். ஆமாம், அதை பார்த்து தான் சொல்லுவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் அவர் வந்து படம் பார்த்துட்டு இல்லையா நான் என்னென்னமோ சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரே இதில் சொல்லிட்டே எம்ஜிஆர்களே ஆச்சரியப்பட்டார். படம் பார்த்து பாராட்டினாராமா. அது மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாரதிராஜா சார் சொன்னார். ஓகே, அதனால தான் அதுக்கு வந்து விருது கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான மிகப்பெரிய ஒரு ரைட்ரு, ஃபஸ்ட்டு ரைட்ரு. அது அந்த தைரியம் தான். ஒரு எழுத்தாளருக்கு வந்து படம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம், சாதாரண விஷயம். பட் ரைட்டராக இல்லாமல் நம்ம போனால் தான் கஷ்டம். ஏன்னா நம்ம ஸ்கிரிப்ட் தான் இங்கேயே இருக்கேன், வேணுங்கிறத எடுத்துக்கலாங்கிற மாதிரி. அதெல்லாம் பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய இயக்குனர். அதே மாதிரி நடிக்க வந்ததுக்கப்புறம் கூட நடிப்பில் அவர் மாதிரி சார் அதுலேயும் வேரியேஷன் காட்டுவார் சார். பயங்கரம். இப்போ சங்கமம் பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருக்கும், திடீர்னு பார்த்தா ஒரு எமோஷன் இருக்கும். ஆமாம் ஆமாம், வா எல்லாமே பண்ணுவார். நடிக்க வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக பிஸி ஆகிட்டார். ஒரு டைரக்டருங்கிறத மறந்துட்டேன். கால் சீட்டு கண்ணாமண்ணான்னு கொடுத்துருவாரு. அது நான் வந்து ஃபஸ்ட்டு தெரியல, எனக்கு கூப்பிட்டு நடிக்க வச்சுட்டேன் 2 நாள். அப்புறம் அவரை சொல்லி தப்பு இல்லை, ஏன்னா நச்சரிச்சுட்டே இருக்காங்க. ஒரு ஹாஃப் டே வாங்க, ஒரு 2 ஹவர்ஸ் வாங்க அப்படின்னு பார்த்தேன். சங்கநாதன் ஒரு ஹாஃப் டே, சரி சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், அவருடைய காஸ்டியூம் சொன்ன ப்ளஸ் டூப்பு, தாடி, செருப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். சரி, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி, ஏன்னா அவரை நம்ம க்ளோஸ்அப் பண்ணி தான் எடுக்கணும், வேறு எதுவும் எடுக்கிறது. அப்படி தான் வந்து தலக்கோணத்தில் கிளைமேக்ஸ். நான் சொன்னேன் ஒரு 2 நாள் இருங்கன்னு. இல்லை டைட்டாக இருக்குது டேட்டு. 1 நாள் 2 நாளே டேட்டா? ஆமாம், 1 நாள் இல்லை ஹாஃப் டே தானே. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே மேட்ச் பண்ணி ஹாஃப் டேல பண்ணிட்டேன். டப்பிங் பேச வந்துட்டு பெரிய டைரக்டர் எல்லாம் உங்களாலதான் இவ்வளோ மேட்ச் வச்சுக்க உங்களாலதான் அப்படின்னு. அதெல்லாம் அந்த பாராட்டெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அது மாதிரி அவ்வளோ பிஸியாக இருந்தாருங்க. ஓகே, ஆச்சரியமான விஷயம். அதாவது ஒரு பீரியடில் வந்து பார்த்தா அவர் ஆஃபீஸ்க்கு நான் அவரை பார்க்க போவேன், நம்ம டி நகரில் ஆஃபீஸ் இருக்குது. அப்போ வந்து வெயிட்டிங்கில் இருப்பாங்க. மனோபாலா சார் வந்து தக்காளி சாதம், புளி சாதம், பக்கடை எல்லாம் வாங்கிட்டு வருவோம், எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அப்படி ஒரு பொசிஷன். ஓகே. சடனாக ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா அவரை பார்க்கவே முடியல, சாப்பிட்றதுக்கே அவருக்கு நேரம் இல்லை. அந்தளவுக்கு பிஸி ஆகிட்டார். மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டார். எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க, அதிர்ச்சி ஆனாங்க. இருக்கிற காமெடிலாம் அப்படியே வாய் பொழுது பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் சூரிய வம்சம்லாம் டாப்பு காமெடி அருமையாக பண்ணிக்கலாம். அண்டர் பிளே ஆகட்டும், வில்லனாகட்டும், எல்லாமே ஒரு எம்.ஆர். ராதா சார் மாதிரி இன்னும் வச்சுங்களேன் சொல்ல போனால். அப்படியெல்லாம் எல்லா விஷயத்துலையும் பண்ணியிருப்பார். நல்லா அருமையாக எப்படி படங்கள் வந்து எல்லா கதைகளையும் பண்ணாரோ அதே மாதிரி கேரக்டராகவும் டிஃப்ரெண்ட் அருமையாக பண்ணி. அது ஒரு எழுத்தாளர், ஒரு படைப்பாளிக்கு உண்டான விஷயம் அது அவருக்கு இருந்ததுனால பண்ண முடியும். இப்போ சார் இப்போ மேபி நிறைய இடத்துல சொல்லியிருந்துருக்கலாம். நீங்கள் இப்போ 3 படங்கள் பண்ணீங்க சார், இயக்குனராக 3 படங்கள் பண்ணீங்க. 3மே நல்ல ஹிட்டு, நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம். அதுக்கப்புறம் என்ன சார் எதுவும்? அது ஒன்றும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அதுக்கப்புறம் 2 படம் சைமல்டேனியஸாக பண்ணுறேன். சரி, 2 படம் ஷூட்டிங். சரி,
பண்ணீங்க ஆமாம் ஷூட்டிங் போகுது. ஓகே இன்னும் சொல்ல போனால் எனக்கு வந்து செப்டம்பர் 3 கல்யாணம், ஓகே 98. ஓகே நான் வந்து 2ஆம் தேதி தான் ஊட்டியிலேருந்தே வரேன். அப்போ அந்த அளவுக்கு பிஸியாக இருந்தேன். சைமல்டேனியஸா பண்ணலாம். ஆமாம், 3ஆம் தேதி தாலி கட்டணும்னா கிளம்பி போனால் 4ஆம் தேதியிலேருந்து காரைக்குடியில் ஷூட்டிங். இன்னொரு படம், இது நெப்போலியன், இது லிவிங்ஸ்டன். என்ன சொல்றீங்க சார்? ஆமாம், அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். சரி. ஆனால் அந்த 2 படமுமே தெரிஞ்சே தெரியாமலே ட்ராப் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் ஒரு 75% முடிஞ்ச இதில். ஓரளவுக்கு காப்பி கையில இருக்கு, ஆனா ட்ராப். ஆமாம், ஒரு 90% படம் முடிஞ்சது. இன்னும் ஒரு 5 நாள் ஷூட்டிங், ஒரு 7 நாள் ஷூட்டிங் இருந்தது. அது வந்து மேற்கொண்டு மூவ் பண்ண முடியல. சரி. அப்புறம் ஒரு 2 படத்துலையுமே ஹீரோயின் யாருன்னா பிரீதா விஜயகுமார். அவங்க அப்போ வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ஓகே. அப்போ நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், க்ளோஸ்அப்ஸ் மட்டும் எடுத்துக்குவேன், ஸ்டெயின் பண்ண மாட்டேன்னு. அவங்களாலையும் அதை கன்டினியூ பண்ண முடியல. அது மாதிரி பல காரணங்களால் அப்படியே அந்த 2 படமும் ட்ராப் ஆனதுனால ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. சரி. மேற்கொண்டு பண்ணுற விஷயங்களில் வந்து ஒரு தோய்வு ஏற்பட்டது. அதுதான் அதனால தான் கொலாப்ஸ் ஆச்சு. வேற ஒன்றும் காரணம். ஏன்னா எடுத்த படம் எல்லா படமும் நல்ல படம், ப்ரொடியூசருக்கு ப்ளஸ்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ப்ளஸ்ஸு, அந்த ஒரு மைனஸ்னால அது அப்படியே இதாகிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் சீரியல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் நடிகர் ஆகிட்டேன். அப்புறம் சீரியல்லாம் பண்ணேன். சும்மா இருக்கல, நம்மளும் இந்த சினிமாவில் தான் அப்படியே ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் இருந்துகிட்டு இருப்போம் அப்படிங்க. ஆமாம், அது மாதிரி தான் இது. அப்புறம் கூட இடையில வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏஐ படம், ஏஐ இல்லை, நம்ம இவர் பகவதி படம். அப்போ அங்கே இன்னொரு ஷூட்டிங் வந்து போயிருந்தேன். அப்புறம் விஜய் இருக்காருனாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போனேன். சொன்னார், அண்ணா வந்துட்டார், மழை வருது, அப்போ என்ன பாருங்க ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு கிட்டலாம் போயிட்டார். அப்புறம் அவரோட பேசிவிட்டு அப்போ அவர் சொன்னார், இது மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவுட்லைன் சொல்கிறேன். ஃபுல் ஸ்கிரிப்ட் சொன்னாதான் அப்படின்னாரு. ஏன் அவுட்லைன் சொன்னால் ஜட்ஜ் பண்ண முடியாதான்னு? இல்லை இப்போல்லாம் நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் தான் கேட்குறேன். அப்போ நான் சொன்னேன், சரி ஃபுல் ஸ்கிரிப்ட் எனக்கு கிடச்சதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஃபோனில் பேசுகிறப்ப, சீரியஸாக சொல்கிறேன், இது பண்ணிட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போ அவரே சொன்னார், இப்போ குழந்தைகளை வச்சு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்படியா, ஓகே. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் ஒரு கமர்ஷியலாக குழந்தைகளை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணி, என்ன டைட்டில் வைப்பீங்க அப்படின்னு உடனே கேட்பார். அப்போ டைட்டில் நம்ம டைட்டிலே கேட்டிருப்பார். நான் சொன்னேன், அம்புலி மாமா அப்படின்னு. சூப்பராக இருக்குண்ணே, எல்லாமே படித்ததான், எல்லாம் மாதிரி எல்லாம் அதை குழந்தைங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப நல்லா இருக்குண்ணே அப்படி. அப்புறம் ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன். பக்காவாக கமர்ஷியல் சென்டிமெண்ட் எல்லாம் வச்சு பண்ணிட்டேன். பக்காவாக பண்ணேன் கமர்ஷியல். அப்புறம் போய் சொல்கிறதுல வந்து சில விஷயங்கள் தடங்கள் ஆயிடுச்சு. சரி. ஒரு 2-3 தடவை போனேன். விஜய் சார். ஆமாம். ஓகே. இந்த ஸ்பாட்டில் மீட் பண்ண முடியல, உள்ளே இருக்காருங்கிறாங்க, வெளியே இருக்காருங்கிறாங்க. ஒரு 3 தடவை போயிட்டு, சரி அவரை இன்னைக்கு டிஸ்டர்ப் பண்ண இருக்கேன் சர்க்கிள் சார். ஆமாம், நம்ம சரி ஓகே, அப்போ அப்படி இருந்தது, இப்போ இப்படி இருக்குது, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பேசாமல் வந்துட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து எப்போவுமே இப்போ நம்மளோட ஒர்க் பண்ண, இப்போ சங்கர் வந்து ஒரு பெரிய பொசிஷனில் போயிட்டார். விஜய் அதுக்கு மேலே எங்கேயோ இப்போ சிஎம் ஆகிட்டு. நம்ம போய் அவங்கள வந்து எந்த விதமான ஒரு சின்ன ஒரு இது கூட பண்ணக்கூடாது. அதாவது எப்போவுமே ஏன் வரல அப்படின்னு கேட்கலாம், ஏன் வந்தேன்னு கேட்டக்கூடாது இல்லையா? அதனால தான் அப்படி கேட்கல. இருந்தாலும் நம்ம வந்து அந்த நாகரிகம் கருதி நம்ம வந்து இங்கே விலகி நின்று சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம், வாழ்த்துறோம். இன்னும் நம்ம ஒரு நேசிட்டு தான் இருக்கோம். அதில் எந்த மாற்றம் இல்லை. அதான் உண்மை. சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நேரம் உட்காந்து எனக்கு பல நினைவுகள். எனக்கு ஆஃபீஸர் கவுண்டமணி சார் பற்றிலாம் ரொம்ப பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இல்லை கவுண்டமணி சார்லாம் வந்து கிரேட். அந்த மாதிரிலாம் ஒரு நடிகரை இனிமேல் பார்க்க. நீங்கள் சொன்னதை வச்சே பார்க்கும்போது அருமையான ஒரு நடிகர். சார், அண்ட் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி கால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக சரியாகும். ஸோ அடுத்த சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக. ஓகே, நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.